ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மச் பதிவிலும் 1983 ஆண்டின் ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற வரலாற்று பதிவொன்றை பார்க்கலாம். புலிகள் அமைப்பு என்று உருவாகி கொண்டதோ அன்று முதல் அந்த அமைப்பின் 2009 உரைநிலை வரை அந்த அமைப்பை காட்டிக் கொடுக்கும் தகவல்கள் அவ்வப்போது கொழும்புக்கு, டெல்லிக்கு என கிட்டியபடிதான் இருந்தன. அந்த வகையில்தான் 83 புலிகள் குறித்த தகவல்களை ஸ்ரீலங்கா போலீஸ் மற்றும் படைத்தரப்புக்கு வழங்கும் ஒரு இன்ஃபார்மராக, அதாவது ஒரு தகவல் கொடுப்பாளராக சேவியர் என்ற குறியீட்டு பெயருடைய ஒருவர் இருந்தார். புலிகளுக்கு எதிரானவர்களை தட்டி கொடுப்பது அன்று முதல் இன்று வரை இடம்பெற்றுத்தான் வருகின்றது. இதைப் போலவே தமிழர்களுக்கு எதிரான சதிகளுக்கும் எப்போதும் மேலிடங்களின் ஆசீர்வாதம் கொழும்பு, டெல்லி ஆகிய இடங்களிலும் இருக்கத்தான் செய்யும். 83 ஆண்டில் மட்டுமல்ல, 2026 ஜூலை மாதமான இப்போதைய காலகட்டத்தில் கூட யாழ்ப்பாணத்தில் உள்ள உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரது கண்டி வீட்டிலிருந்து வாள் மற்றும் கைக்குண்டு ஆகியன மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து இன்றைய செய்திகளில் பரபரப்பாக காண முடிந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக குறித்த அதிகாரி வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக காவல்துறையால் அழைக்கப்பட்டதாகவும் இன்றைய செய்திகள் சொல்லிக் கொண்டன. ஒரு காவல்துறை உயர் அதிகாரியின் வீட்டில் ஏன் இவ்வாறு சமூக விரோதிகள் பயன்படுத்தும் வாள்களும் சில ஆயுதங்களும் இருக்கின்றன என்ற ஒரு வினாவை தொடுத்தால் அதற்குரிய பதில் அது இரகசியம் எனத்தான் வரக்கூடும். ஏனெனில் அவ்வாறுதான் சில வலையமைப்புகள் பாம்பின் கால் பாம்பறிவது போல இயங்கிக் கொள்வது வழமை. 1983 இவ்வாறான ஒரு காவல்துறை தட்டி கொடுப்புடன் புலிகளை போட்டு கொடுக்க ஒரு இன்ஃபார்மராக இருந்தவர்தான் இந்த சேவியர் என்ற மனிதர். அப்போது குருநகர் படைமுகாமில் மேஜர் சரத் முனசிங்க தலைமையில் புலனாய்வு பிரிவு இயங்கியமை குறித்து முதல் பதிவுகளில் பார்த்திருந்தோம். அவ்வாறாக இயங்கிய சரத் முனசிங்கவின் புலனாய்வு அமைப்புக்கு இந்த சேவியர் அன்று மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். இந்த சேவியர் வேறு யாருமில்ல, 1982 ஆண்டு திக்கம்பகுதியில் மதுபோதையில் ஸ்ரீலங்கா படையினரிடம் சிக்கிய ஒரு இளைஞரே பின்னர் சேவியர் என்ற பெயரில் உருமாற்றப்பட்டு புலிகள் தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்டார். எப்படி இந்த சேவியருக்கு புலிகள் குறித்த சில தகவல்கள் தெரியுமென வினாவினால் அதற்கும் பதில்கள் உண்டு. சேவியர் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக முன்னர் புலிகளின் சில முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்துடன் பழக்கத்தை கொண்டவர். எனினும் இவர் ஒரு கட்டத்தில் தீவிர மதுப்பாவனைக்கு அடிமையானவுடன் இவருடனான தொடர்புகளை ஆரம்ப காலத்தில் இருந்த சில புலிகள் வெட்டிவிட்டனர். ஆனால் இவருக்கு செல்லக்கிளி, சீலன், கிட்டு உட்பட்ட சில புலிகளை நன்றாகவே தெரியும். தம்மிடம் சிக்கிய இந்த குடிகார சேவியரை ஒரு இன்ஃபார்மராக்கி அவருக்கு மதுபான வகைகளையும் அன்பளிப்பாக கொடுத்து சில தகவல்களை பெற முனைந்தது பாதுகாப்பு தரப்பு. அவ்வாறாக அவரிடமிருந்த கிட்டிய தகவல் ஒன்றுதான் மீசாலை பகுதியில் புலிகளின் வீடு ஒன்று இருப்பதான தகவல். இந்த சேவியர் செல்லக்குழி குறித்தும் ஒரு புலனாய்வு தகவலை போட்டு கொடுத்ததால் அப்போது புலிகளின் வெடிமருந்துகள் மற்றும் கன்னிவெடிகளை கையாள்வதற்கு பொறுப்பாக இருந்த செல்லக்கிளியை கடுமையாக கண்காணிக்குமாறு சரத் முனசிங்கவின் உளவு பிரிவை உஷார்படுத்தியவர் அப்போதைய யாழ் குடாநாட்டின் படை தளபதியாக இருந்த பிரிகேடியர் லயனல் பெல்தாசர். இந்த நிலையில்தான் சேவியர் வழங்கிய உளவு தகவல்கள் காரணமாக எப்படியோ சீலன் மற்றும் ஆனந்தனின் மரணங்கள் துன்பியலாக இடம்பெற்றிருந்தன. சீலனின் உடலை திருமலையிலிருந்து அழைத்து வரப்பட்ட அவரது தாய் உறுதிப்படுத்திய பின்னர் அவரையும் ஆனந்தனின் உடலையும் தெல்லிப்பளையில் உள்ள சுடலை ஒன்றில் பலத்த பாதுகாப்புடன் போலீஸ் எரியூட்டியிருந்தது. அவ்வாறாக அவை எரியூட்டப்படும் போது இராணுவமும் அங்கிருந்தது. உடலங்கள் எரியூட்டப்படுவதற்கு முன்னர்
அவற்றை சில படங்களாக தன்னிடமிருந்த கேமராவால் எடுத்த சரத் முனசிங்க அவற்றை சில வருடங்களுக்கு பின்னர் தான் எழுதிய ஏ சோல்ஜர்ஸ் வேர்ஷன் என்ற நூலில் பிரசுரித்திருந்தார். இந்த நூலின் வெளியீட்டு காலத்தில் சரத் முனசிங்க ஒரு விடயத்தை கூறியிருந்தார். தனது நூலை ஒருவேளை புலிகளின் தலைவர் வெறுத்து கொண்டாலும் தான் நேசித்த சீலனின் இறுதி படத்தை பார்க்கவாவது கட்டாயம் தனது புத்தகத்தை அவர் பார்ப்பார் எனவும் சரத் முனசிங்க கூறியிருந்த விடயமும் இங்கு நினைவூட்டத்தக்கது. அந்த அளவுக்கு சீலனுக்கும் தலைவருக்கும் இடையிலான பிணைப்பு இருந்தது என்பதை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு பிரிவும் அறிந்திருந்தது. ஆனால் சீலன் யார் என்பதுதான் அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சீலனின் இழப்பு தலைவருக்கு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் சீற்றத்தையும் அளிப்பது இயல்பான ஒரு விடயம். விரல் விட்டு எண்ணக்கூடிய உறுப்பினர்களுடன் இயக்கம் சிறிதாக இருந்தபோது இணைந்த சீலன் தலைவருடன் இணைந்து சில ஆரம்பகால நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். சீலன் நடத்திய சில தாக்குதல்கள்தான் வடக்கில் புலிகள் என்றால் யார் என்ற முத்திரையை குத்தியிருந்தது. இதனால் தலைவர் சீலனை இயக்கத்தின் முதன்மை களத்தளபதியாக கருதியிருந்தார். சீலன் மற்றும் ஆனந்தனின் மரணங்கள் இடம்பெற்ற ஓரிரு நாட்களில் லெப்டினன்ட் சீலன், வீரவேங்கை ஆனந்தன் என்ற குறிப்புகளுடன் அவர்களின் வர்ண நிழற்படங்களை தாங்கிய சுவரொட்டிகள் யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடங்களில் இருந்த மதில்களில் தென்பட்டன. இந்த நிழற்படங்களை தாங்கிய போஸ்டர்கள் தமிழகத்திலிருந்து அடித்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. இதன் பின்னர்தான் சீலனின் இழப்புக்கு பெரியதொரு பதிலடி தாக்குதலை உடனடியாகவே ஸ்ரீலங்கா தரப்பு மீது தொடுக்க வேண்டுமென புலிகளின் தலைவர் முடிவெடுத்திருந்தார். அவரே இதற்கான திட்டமிடலையும் மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் திருநெல்வேலியில் கன்னிவெடி தாக்குதல் மற்றும் கருப்பு ஜூலாய் என்ற அடுத்தடுத்த பெரும் வரலாற்று பதிவுகள் இலங்கையில் இந்த தாக்குதலுக்கு பின்னால் பதிவாகிக் கொண்டன. திருநெல்வேலி பலாலி வீதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை போராட்ட வரலாற்றில் முதல் தடவையாக ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையில் ஸ்ரீலங்கா படையினர் கொல்லப்பட்ட சம்பவமும் கூட. அதேபோல தலைவரும் புலிகளின் மூத்த உறுப்பினர்கள் பலரும் நேரடியாகவே ஒருங்கு சேர நின்று நடத்திய முதலாவது மிகப்பெரிய தாக்குதலும் இதுதான். செல்லக்கிளி, கிட்டு, விக்டர், பொன்னம்மான், சந்தோஷம் மாஸ்டர், புலேந்திரன், கணேஷ், லாலாரஞ்சன், லிங்கம், பசீர் காக்கா, அப்போதே 50 வயதை அடைந்துவிட்ட அப்பையா அன்னை ஆகியோர் இந்த தாக்குதலில் பங்கெடுத்திருந்தனர். இதில் அப்பையா அன்னை அப்போதே அப்பையா அன்னை எனத்தான் இயக்க உறுப்பினர்களால் அழைக்கப்படுவார். இயக்கத்தில் அப்போதைய காலகட்டத்தில் இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய போராளிகளில் வயது முதிர்ந்தவர் அப்பையா அன்னைதான். ஆனால் மிக சுறுசுறுப்பானவர். இந்தியாவுக்கு பயிற்சிக்கு சென்ற முதற்கட்ட புலிகளுடன் அப்பையா அன்னையும் கூடவே சென்றிருந்தாலும் அவரது வயதையும் தோற்றத்தையும் கண்ட இந்திரா காந்தி கால இந்திய பயிற்சி அதிகாரிகள் அவரை பயிற்சிக்கு எடுக்க மறுத்திருந்தனர், பயிற்சியை அளிக்க மறுத்திருந்தனர். ஆனால் இந்திய பயிற்சியாளர்களுக்கு அப்பையா அன்னைதான் இயக்கத்தின் ஆரம்பகால உள்ளூர் தயாரிப்பு வெடிகுண்டுகள் மற்றும் வெடிமருந்தை கையாளும் ஒருவர் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏற்கனவே கூறியது போல செல்லக்கிளிக்கு பின்னர் வெடிகுண்டு மற்றும் வெடிமருந்தை கையாளும் இயக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமானவராக அப்பையா அன்னைதான் இருந்தார். புலிகளை பொறுத்தவரை செல்லக்கிளிக்கு பின்னர் அவர்தான் அப்போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட். பலாலி வீதியில் திருநெல்வேலி பகுதியில் கன்னிவெடியை புதைத்து ஆமிக்கு அடிக்கலாம் என முடிவு செய்து அந்த இடத்தை முதலில் தெரிவு செய்தவர்கள் செல்லக்கிளியும் கிட்டுவும். அதன் பின்னர் அந்த இடத்தை நேரடியாகவே பார்வையிட்ட தலைவர் பிரபாகரனுக்கும் அந்த இடத்தில் வைத்து அடிப்பது சரியாகப்பட்டது. இதன் பின்னர் அந்த இடத்தில் வைத்து ஜூலை 23 தாக்குதலை நடத்தி கொள்வது என்ற இறுதி முடிவையும் தலைவர் எடுத்திருந்தார். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.